நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிய கதை. ஒரு கிராமத்தில் வயல்வெளிக்கு நடுவில் இரண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தனர். ஒருவர் பெயர் விசுவாசம், மற்றவரின் பெயர் சந்தேகம். விசுவாசம் மிகவும் திறமைசாலி, உழைக்கக்கூடியவன். அவன் ஒரு சிறிய வியாபாரத்தை தொடங்கினான். நல்ல உழைப்பு, மக்களிடம் உண்மையான அன்பு, நேர்மை ஆகியவற்றின் மூலம் அவனுடைய வியாபாரம் சிறிது சிறிதாக வளர்ந்து பெரும் லாபம் ஈட்டியது. அவனை கண்ட சந்தேகத்துக்கு பொறாமை ஏற்பட்டது. நான் இவனை விட நன்றாக உழைக்கிறேன், இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு லாபம் வருகிறது என்று, இவன் ஏதோ தில்லுமுள்ளு செய்கிறான் என்று சந்தேகம் கொள்ள ஆரம்பித்தான். சந்தேகன் விசுவாசத்தின் தொழிலாளியை குறை கூற ஆரம்பித்தான். ஒரு நாள் விசுவாசம் புதிதாக ஒரு சிறிய மரக்கன்றுகளை வாங்கி தன் வயலில் ஓரங்களில் நடத் தொடங்கினான். சந்தேகம் ஓடி வந்தான். நண்பா, ஏன் இந்த வீண் வேலை? உன்னுடைய உழைப்பை வீணடிக்கிறாயே. இந்த நிலத்தில் ஒருபோதும் அந்த மரங்கள் வளராது. நான் சொல்கிறேன், இந்த மரங்கள் வெறும் குச்சிகளாகவே காய்ந்து போகும். நீ போட்ட பணம் வீண் என்று கேலி செய்தான். விசுவாசம் புன்னகையுடன், நண்பா, உன் வார்த்தைகளை கேட்கிறேன். இந்த மரங்கள் வரவில்லை என்றாலும் என் பணம் போகட்டும். நான் இந்த மரங்கள் வளரும் என்று நம்பி என் வேலையை செய்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் சும்மா இருப்பதை காட்டிலும் முயற்சி செய்வதும் நம்புவதும் நல்லதுதானே என்றான். ஆனால் சந்தேகம் ஓயவில்லை. அவன் கிராமம் முழுவதும் சென்று விசுவாசம் மோசமான நிலத்தில் பணத்தை வீணாக்குகிறான், அவன் ஒரு மூட நம்பிக்கைக்காரன் என்று பேசினான். அவனுடைய எதிர்மறை எண்ணங்கள் கிராம மக்களிடம் பரவியது. பலர் விசுவாசத்தின் உழைப்பை பற்றி தவறாக பேசத் தொடங்கினர். ஆனாலும் விசுவாசம் சற்றும் கவலைப்படவில்லை. அவன் தினமும் கன்றுகளுக்கு நீர் ஊற்றினான், வேலி அடைத்தான், உரமிட்டான். அவன் வேலையை செய்வதில் உறுதியாக இருந்தான். சில வாரங்கள் கழித்து விசுவாசத்தின் மரக்கன்றுகள் பச்சை இலை துளிர்க்க தொடங்கின. அவை விரைவாக வளர்ந்து பூத்து குலுங்க ஆரம்பித்தன. இதற்கிடையே சந்தேகத்திற்கு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியானது. அவன் விசுவாசத்திடம் வந்து, எப்படி நண்பா, நான் நடக்காது என்று உறுதியாக சொன்னேனே என்று கேட்டான். விசுவாசம் அமைதியாக சிரித்துக்கொண்டே, நண்பா, உன்னுடைய சந்தேகம் ஒரு விதமான விஷம் கலந்த விதை போன்றது. அதை நீ என் மனதிற்குள் விதைக்க முயன்றாய். ஆனால் நான் அந்த விதையை ஏற்காமல் நம்பிக்கை என்ற நீர் ஊற்றி என் வேலையை செய்தேன். எது வளர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதுவே நம் வாழ்வில் பலனை தரும். நீ சந்தேக விதைகளை விதைத்தால் உனக்கு கவலையும் பொறாமையுமே விளைந்தன. நான் நம்பிக்கை விதைத்தேன், அதனால் பலனும் அமைதியும் கிடைத்தன என்று பதிலளித்தான். சந்தேகன் தான் வீணாக பொறாமைப்பட்டு வீண் வார்த்தைகளை பேசியதை உணர்ந்து விசுவாசத்திடம் மன்னிப்பு கேட்டான். இந்த கதையின் நீதி, நம் மனதில் நாம் என்ன விதைக்கிறோமோ அதுவே நம் வாழ்வில் விளைச்சல் ஆகும். சந்தேகத்தை வளர்த்தால் துயரமும் தோல்வியும் வரும். நம்பிக்கையை வளர்த்தால் வெற்றியும் அமைதியும் நிலைக்கும். பிறரின் எதிர்மறையற்ற கருத்துக்களுக்கு செவி சாய்க்காமல் நம் இலக்குகளின் நம்பிக்கை வைக்க வேண்டும். திருத்தப்பட்ட பன்றி என்ற தலைப்பில் ஒரு நீதி கதை. ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு முரட்டுத்தனமான பன்றி வசித்து வந்தது. அது எப்பொழுதும் பிற விலங்குகளை தேவையில்லாமல் சீண்டுவதையும் சண்டையிடுவதையும் வாடிக்கையாக வைத்திருந்தது. அதன் கொம்புகளையும் ஆக்ரோஷமான உரும்பலையும் கண்டாலே மற்ற விலங்குகள் பயந்து ஓடும். ஒரு நாள் அந்த பன்றி ஆற்றுக்கு நீர் அருந்த சென்றது. அங்கே ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஞானம் நிறைந்த ஒரு முதிய ஆமை நிதானமாக ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. பன்றியின் குறும்பு புத்தி தலை தூக்க அது ஆமையிடம் சென்று, அடே மெதுவா போறவனே, உன்னை பார்த்தால் எனக்கு சிரிக்க தோன்றுகிறது. இந்த உலகத்தில் என்னைப் போல வலிமையானவன் எவனும் இல்லை. என்னுடன் மோதுவதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா என்று இருமாப்புடன் சவால் விட்டது. ஆமை சிறிதும் பதட்டமில்லாமல் தன் தலையை ஓட்டுக்குள் இழுத்து கொண்டு அமைதியான குரலில் கூறியது, சகோதரனே, வலிமையை காட்ட இது சரியான இடமில்லை. நீ சண்டையிட விரும்பினால் உன்னுடைய பலம் வீணாகாத ஒரு பெரிய காரியத்தில் அதை பயன்படுத்து. இந்த காட்டில் உள்ள மற்ற உயிரினங்களுக்கு நீ தொந்தரவு கொடுக்கும் பொழுது உனது வலிமை பயத்தை தவிர வேறு எதையும் தருவதில்லை. யாருக்கும் உதவாத பலம் வீண். பன்றிக்கு ஆமையின் வார்த்தைகள் புரியவில்லை. அது ஆமையின் ஓட்டை சீண்ட முயன்ற போது ஆமை இன்னும் ஆழமாக ஓட்டுக்குள் தன்னை மறைத்து கொண்டது. சில நாட்களுக்கு பிறகு காட்டில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. நெருப்பு வேகமாக பரவி கொண்டிருந்தன. சிறு விலங்குகள் அஞ்சி நடுங்கி ஓடின. அப்போது முரட்டு பன்றிக்கு திடீரென ஆமையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. இப்போதுதான் என் பலம் பயன்பட வேண்டும் என்று முடிவு செய்தது. அந்த காட்டுத்தீயில் சிக்கியிருந்த சிறிய விலங்குகளை தன் பலத்த உடல் மூலமும் கொம்புகளாலும் வழிநடத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றது. தன்னுடைய தடித்த தோளால் நெருப்புகளை கூட தாங்கிக் கொண்டது. தனது முரட்டுத்தனமான பலத்தை மற்றவர்களுக்காக பயன்படுத்தியது. பன்றி செய்த உதவியை கண்டு அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் நன்றி கூறின. அன்றிலிருந்து அந்த பன்றி தன் முரட்டு செயல்களை விட்டது. தன்னுடைய வலிமையை பிறருக்கு உதவுவதை காட்டிலும் அமைதிக்கும் பயன்படுத்த தொடங்கியது. இந்த கதையின் நீதி, தனிப்பட்ட பலம் என்பது அடுத்தவரை அடக்க அல்ல, அடுத்தவர்களுக்கு உதவுவதற்காகவே. உண்மையான வீரம் என்பது பிறரை துன்புறுத்துவதல்ல, அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதே ஆகும். ஒரு கிராமத்தின் அருகில் ஒரு ஏழை கிழவனும் கிழவியும் வசித்து வந்தனர். அவர்கள் வறுமையில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அன்புடன் அமைதியுடன் வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு நாள் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது, கிழவன், நமக்கு சொத்து சுகம் இல்லாமல் இருக்கிறதே,
எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று வருத்தப்பட்டான். அன்றிரவு அவர்கள் குடிசைக்கு வெளியே ஒரு அதிசயம் நடந்தது. வானத்திலிருந்து ஒரு அதிசய கிளி பறந்து வந்தது. அந்த கிளி பேசும் சக்தி படைத்தது. அது கிழவனையும் கிழவியையும் பார்த்து, நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்புடன் வாழ்வதால் உங்களது இந்த வறுமையை நீக்க நான் வந்தேன். நீங்கள் என்னிடம் 3 வரங்களை கேட்கலாம். நீங்கள் கேட்பது உடனே நிறைவேறும் என்று அந்த கிளி கூறியது. கிழவனும் கிழவியும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். இது கனவா அல்லது நிஜமா என்று தெரியாமல், 3 வரங்களா? ஐயோ, நாம் நிதானமாக யோசித்து மிக முக்கியமான வரங்களை கேட்க வேண்டும் என்றாள். ஆனால் கிழவன் பேராசையால், உடனே கிளியே, எனக்கு இப்போதே ரொம்ப பசிக்கிறது. இன்று இரவு நான் ஒரு சுவையான ஆட்டிறைச்சி சுக்கா சாப்பிட வேண்டும் என்று முதல் வரத்தை அவசரத்தில் கேட்டுவிட்டான். மறுநொடியே அவர்கள் கண் முன் புகைக்கும் சூடான வாசனையான ஒரு ஆட்டிறைச்சி சுக்கா வந்து விழுந்தது. கிழவி கிழவனின் முட்டாள்தனத்தை கண்டு கோபத்தில் கொதித்தாள். சி, உங்களுக்கு என்ன மூளை இருக்கிறதா? கோடிக்கணக்கான செல்வம் அல்லது அரண்மனை கேட்காமல் வெறும் ஒரு வாய் சுக்கா கேட்டீர்களே. உங்கள் ஆசையால் ஒரு வரம் வீணாகிவிட்டது என்று கிழவி திட்டினாள். இந்த பாழப்பன சுக்கா உங்கள் மூக்கில் ஒட்டிக்கொள்ளட்டும் என்று சத்தம் போட்டாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் ஆட்டு இறைச்சி சுக்காவோ வேகமாக கிளம்பி சென்று கிழவனின் நீளமான மூக்கில் நுனியில் சட்டென்று ஒட்டி கொண்டது. இப்போது அதை அகற்றவே முடியவில்லை. கிழவன் மூக்கில் சுக்கா ஒட்டிய நிலையில் அங்கும் இங்கும் ஓடினான். கிழவியை பார்த்தான். தன் கையில் இருந்த 2வது வரத்தை இப்படி முட்டாள்தனமாக வீணாகிவிட்டோமே என்று அழுதாள் கிழவி. கிழவி தன் கணவனின் அவல நிலையை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் தவித்தாள். கிழவன் கெஞ்சினான். பார்த்தாயா, உன் கோபத்தால் 2வது வரமும் வீணாகிவிட்டது. தயவு செய்து எஞ்சியிருக்கும் கடைசி வார்த்தையை கேட்டு என் மூக்கில் ஒட்டிய சுக்காவை பிடுங்கு என்று அழுதான். வேறு வழி இல்லாமல் கிழவி மீதமிருந்த கடைசி வார்த்தையை பயன்படுத்தி கிழவனின் மூக்கில் இருந்த அந்த சுக்காவை அகற்றுமாறு வேண்டினாள். அவள் வேண்டியதன் மூலம் 3வது வார்த்தையும் வீணடித்தாள். 3 வரங்களும் முடிந்து போக கிழவனும் கிழவியும் மீண்டும் அதே ஏழ்மையில் வெறும் ஆட்டு இறைச்சியின் வாசனையுடன் மட்டும் அன்றிரவு படுத்துறங்கினர். இந்த கதையின் நீதி, அவசரப்பட்டு முடிவெடுப்பதும் பேராசை கொள்வதும் நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை வீணடித்துவிடும். எந்த ஒரு வாய்ப்பையும் நிதானத்துடன் விவேகத்துடனும் பயன்படுத்த வேண்டும்.